இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சிறுநீரகத்துல கற்கள் இருக்கா, அப்படி இருந்துச்சு உங்க சிறுநீரகத்துல கற்கள் உண்டாயிருச்சு அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது என்பதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சிறுநீரக கற்கள் பிரச்சனை மிக வேகமாக அதிகரித்தே வந்துட்டு இருக்கு. சிறுநீரகத்துல கற்கள் இருப்பது சிறுநீரகம் தொடர்பான ஒரு தீவிர பிரச்சனை தான். இதன் காரணமாக ஒரு நபர் மிகவும் கடுமையான வலியை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஒருவருக்கு சிறுநீரகத்துல கற்கள் பிரச்சனை ஏற்பட்டு அது வயிற்றில இருந்து இடுப்பு வரை தாங்க முடியாத வலியை ஏற்படுத்தும். சிறுநீரகத்துல கற்கள் உள்ளவங்க உணவு கட்டுப்பாட மேற்கொள்வது ரொம்ப முக்கியம். அதிலும் எந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது என்பதுல கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க இந்த வீடியோல நம்ம அதை குறித்து என்னென்ன விஷயத்தை நம்ம கட்டுப்பாடோட இருக்கணும் என்பதை பத்தி பார்க்கலாம். அளவோட சாப்பிடுவது ரொம்ப நல்லது. சிறுநீரக கற்களை தடுப்பதற்கான சிறந்த வழிகள்ல ஒன்று ஆரோக்கியமான உணவை பராமரிப்பதுதான். இருப்பினும் ஏற்கனவே சிறுநீரக கற்களால பாதிக்கப்பட்டவங்க எதிர்காலத்துல கற்கள் உருவாகாமல் தடுக்க ஒரு குறிப்பிட்ட உணவு திட்டம் நம்ம அமைச்சுக்கணும். அதுல மிக முக்கியமான ஒன்று எல்லாவற்றையும் அளவோட சாப்பிடுறது தான். பல வகையான உணவுகளை உள்ளடக்கிய சீரான உணவை தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு வரணும். கீரை, பாதாம், வேர்க்கடலை, ஹேசில்நட், ஓக்ரா, உருளைக்கிழங்கு பொரியல், சோயா பீன்ஸ், டோஃபு, ஸ்விஸ் சாட், நட்சத்திரப்பழம், இனிப்பு உருளைக்கிழங்கு, வீட், தானியங்கள் ஆகியவற்றை நம்ம தவிர்த்திடணும். இதெல்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னா இதுல சாக்லேட் நிறைந்துள்ளது. இந்த உணவுகள் உடல்ல சிறுநீரக கற்களை உருவாகிறதுக்கு தூண்டுதலா இருக்கு. சாக்லேட், கோகோவில் கூட அதிக அளவு சாக்லேட் இருக்கு. எனவே சிறுநீரக கற்கள் உள்ளவங்க அவற்றை தவிர்க்க வேண்டும். ஆக்சிலேட்டின் அளவை சமப்படுத்த நீங்கள் கால்சியம் நிறைந்த உணவையே அதிகமாக சாப்பிட வேண்டும். கால்சியம் நிறைந்த உணவுகள் சிறுநீரக கற்களாக மாறாமல் உடல்ல ஆக்சிலேட்டின் அளவை கட்டுப்படுத்த உதவுது. பால் மற்றும் தயிர் கால்சியத்தின் வளமான ஆதாரங்கள். உங்கள் ஆக்சிலேட் உட்கொள்ளல் அதிகமாக இருந்தால் நீங்கள் வழக்கமான உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி மற்றும் ப்ளூபெரி போன்ற ஆக்சிலேட்கள் நிறைந்த பெரிகளை சாப்பிடுவது தவிர்க்கவும். இந்த பழங்கள் ஆரோக்கியமானவை என்றாலும் சிறுநீரக கற்கள் உருவாவதை அதிகரிக்கலாம். எனவே நீங்கள் ஏற்கனவே சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா பெரிகளின் நுகர்வு குறைய வேண்டும். அத்துடன் தக்காளியையும் சமையல்ல இருந்து முற்றிலும் தவிர்த்து விட்டுருங்க. உங்களுக்கு சிறுநீரக கற்கள் இருக்கும் போது மாட்டு இறைச்சி, முட்டை, பன்றி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன், பாலாடை கட்டி போன்ற விலங்கு புரோட்டீன் அதிகமாக உட்கொள்வதை தவிர்த்து விட்டுறணும். இவற்றை அதிகமாக சாப்பிடுவதனால புதிய சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயத்தை அது அதிகரிக்கும். அதே மாதிரி சிவப்பு இறைச்சி போன்ற அசைவ உணவுகள் சிறுநீரில் யூரிக் அமிலத்தின் அளவை அதிகரிக்கும். நீங்கள் அதற்கு பதிலாக பருப்பு வகைகள், பயிறு வகைகள், பீன்ஸ் போன்ற தாவர அடிப்படையிலான புரோட்டீன்ஸ் மூலங்களுக்கு மாறலாம். தாவர அடிப்படையிலான புரதங்கள் சிறுநீரக கற்களின் நிலையை மோசமாக்குவதை தடுக்கும். அதிக உப்பு மற்றும் சர்க்கரை சேர்க்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்வதை நம்ம தவிர்த்திடணும். ஏன்னா இவை நீரிழப்புக்கு வழிவகுக்கும். நீரிழப்பு சிறுநீரக கற்களின் தீவிரத்தை அதிகரிக்கலாம். சேர்க்கப்பட்ட சர்க்கரைகள் நிறைந்த உணவுகள் புதிய சிறுநீரக கற்கள் உருவாகுவதை தூண்டும். எனவே நீங்கள் ஏற்கனவே சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்கள் நிலை மோசமடைவதை நீங்களே விரும்ப மாட்டீங்க. சிறுநீரக கற்கள் உள்ளவங்க இனிப்புகள் மற்றும் காபின் நுகர்வு ஆகியவற்றை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. இனிப்புகள் மற்றும் கஃபின் சிறுநீரில் கால்சியத்தின் அளவை அதிகரிக்கும். இது கால்சியம் அடிப்படையிலான சிறுநீரக கற்கள் உருவாவதற்கு வழிவகுக்கும். சிறுநீரக கற்கள் உள்ளவங்க மது அருந்துவதை நிறுத்த வேண்டும். ஆல்கஹால் உடலை நீரிழப்பு செய்யலாம். இது சிறுநீரக கற்கள் உருவாக வழிவகுக்கும். சிறுநீர் அதிகமாக குவியும் போது கற்கள் உருவாகும் சூழலை அது உருவாக்கும். நிபுணர்கள் கூறும் உண்மை தகவல் சிறுநீரக கல் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதிக ஆக்சிலேட் உள்ளடக்கம் உள்ள உணவுகளை உட்கொள்வதை நம்ம கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் கால்சியம் நிறைந்த அனைத்து உணவுகளையும் உட்கொள்வதை குறைக்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையவே கிடையாது. ஆக்சிலேட் உள்ளடக்கம் கொண்ட உணவுகளை மட்டுமே நீங்க தவிர்க்க வேண்டும் என்பதை நினைவில் வச்சுக்கணும். கீரைகள், தண்டு வகை காய்கறி, ருஃபார், நட்ஸ், பீட்ரூட் போன்றவை அதிக ஆக்சிலேட் கொண்ட உணவுகள் ஆகும். இதை உங்கள் டயட்டில் அளவாகவே நீங்க சேர்த்து கொள்ளலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக கற்கள்ல இருந்து நம்ம முற்றிலும் மாறிடலாம். இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்க மேற்கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.